ஸ்கூலுக்குள்ள காலக்கெடு கொடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக இந்த எடுத்து வந்திருக்கேன். உடனே ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் இல்லைனா ஒரு 3 கொஸ்டினால் வந்துடும். பார்க்கலாம். வங்கப்பிரிவினை 1905 வங்கப்பிரிவினை. 1906 சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. வஉசியால். 1916 தன்னாட்சி இயக்கம் மற்றும் லக்னோ ஒப்பந்தம் ரெண்டுமே நடந்திருக்கு. 1917 சம்பரன் சத்தியாகிரகம் காந்தியடிகள் முதலாக பங்கேற்றது. 1918 கேதா சத்தியாகிரகம். 1919 ரெகுலேட் சட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919. 1920 கிலாபத் இயக்கம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் ரெண்டுமே 1920. 1922 சௌரி சௌரா இயக்கம் உத்தரப்பிரதேசத்தில் 22 காவலர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வு 1922 சௌரி சௌரா. 1923 சுவராஜ் கட்சி ஜனவரி 1. 1923 ஜனவரி 1 சுவராஜ் கட்சி. 1927 சைமன் குழு நியமனம். 1928 மோதிலால் நேரு அறிக்கை. 1929 முக்கியமானது லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்திருக்கும். 1930 உப்பு சத்தியாகிரகம் மற்றும் முதல் வட்ட மேசை மாநாடு 1930. 1931 காந்தி இர்பின் ஒப்பந்தம் 2வது வட்ட மேசை மாநாடு ரெண்டுமே நடந்திருக்கு. அடுத்து 1932 வகுப்பாதி பிரதிநிதித்துவம். அதேபோல் பூனா ஒப்பந்தம் வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் நடந்தது. பூனா ஒப்பந்தம். 3வது வட்ட மேசை மாநாடு 1932. இது 3மே நடந்திருக்கு. 1935 இந்திய அரசு சட்டம். அடுத்து 1937 மாகாணங்களில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. யார் முதலமைச்சர்? ராஜாஜி தலைமையில் 1937 அமைக்கப்பட்டது. 1940 ஆகஸ்ட் நன்கொடை மற்றும் தனிநபர் சத்தியாகிரகம். முதல் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தது ஆச்சரிய வினோபாவே. 1942 கிறிஸ்தோது குழு மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. அடுத்து 1945 வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு ரெண்டுமே 1945. 1946 ராயல் இந்திய கடற்படை புரட்சி. இந்திய விடுதலைக்கு முக்கியமாக இருந்தது 1946 ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி. அதேபோல் 1946 அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வருகை. அடுத்து 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் ஜூன் 3. 1947 ஜூன் 3 அறிவிச்சாங்க. ஜூன் 3 திட்டம் இந்தியா விடுதலை பெறுதல் ஆகஸ்ட் 15. ஒரே காலக்கொடுமுறை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக அது ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போயிடுங்க.